குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு அவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன பார்க்க போகிறோன்னா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வரும் இல்லையா, அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/3/2024 அன்றைக்கி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதை லாஸ்ட்டாக என்றைக்கு நம்ம அப்ளை பண்ணோம், லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23/4/2024 வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் தி எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன்ஷிப் who are natives of the Union Territory of புதுச்சேரி மக்கள் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி த்ரூ ஆஃப்லைன் மோடு, இதில் ஆஃப்லைன் மோடில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீழே கொடுத்துருக்க இந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆஃப்லைனில் நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அட்ரஸ் பார்த்துக்கோங்க. த ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் சென்னை கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அட்ரஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த கவரை வந்து என்வலப் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த எக்ஸாமுக்கான நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் அண்ட் பே ஸ்கேல், அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்கு எவ்வளவு, எந்தெந்த போஸ்டிங்கில் எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஸ்கேல் ஆஃப் பே எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், அதாவது குரூப் பியில் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 35,400 ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கேல் ஆஃப் பேயில் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்துட்டு 6 கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெர்டிகல் ரிசர்வேஷன் படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் குரூப் சியில் கேட்டிருக்காங்க 25,500 ஸ்கேல் ஆஃப் பே. இதுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளவு, அதாவது போஸ்டிங் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதே ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்குள்ளது தனித்தனி வேக்கன்சிஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு எவ்வளவு வயது தகுதிகள் இருக்கணும், அதாவது ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு, அதாவது எல்லா கேட்டகரிஸில் உள்ளவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் SC ST கேட்டகரிஸில் வரவங்க வந்துட்டு மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கலாம்னா 35+2, அதாவது 37 ஏஜ் இருக்கணும் வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து MBC OBC EBC BT BCM இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு 33+2 35 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டட். அதுக்கடுத்துட்டு இவங்கெல்லாம் இல்லாத ஃபார் அதர்ஸ் அவங்களோட ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30+2, அதாவது 32. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது ஏஜ் லிமிட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இப்போது மினிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கணும், அதுக்கு அந்த டேட் படி நம்மளுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாகணும். எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் டிகிரி ஆஃப் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, அதாவது சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னா ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெனோகிராஃபியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், லோயர், அதாவது ஜூனியர் கிரேடில் நீங்கள் லோயர் என்ன பண்ணியிருக்கணும், இங்கிலீஷு முடிச்சிருக்கணும். அதே இது டைப் ரைட்டிங்கில் என்ன பண்ணியிருக்கணும்னா இங்கிலீஷில் ஹையர் முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து டைப் ரைட்டிங் என்ன பண்ணணும்னா ஜூனியர் கிரேட் தமிழ் ஆர் மலையாளம் ஆர் தெலுங்கு, இந்த இதில் என்ன பண்ணியிருக்கணும்னா லோயர் முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், இதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா 12th கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் டைப் ரைட்டிங் குவான்டிட்டியும் கேட்டிருக்காங்க, குவாலிஃபிகேஷனும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்லேட்டர் இன்டர்பிரேட்டர், இதுக்கு என்ன முடிச்சிருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அது கூட என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தெலுங்கு மலையாளம் அந்த ஒரு லாங்குவேஜை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா சப்ஜெக்டாக வச்சு படிச்சிருக்கணும். இதுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஜூனியர் கிளர்க் போஸ்டிங்கில் என்ன படிச்சிருக்கணும், அதுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா +2 வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டைப் ரைட்டிங்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சு வச்சுருக்கணும். டைப்பிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதே மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் இதுக்கும் டைப் ரைட்டிங் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. டிரைவர் போஸ்டிங்க்கு வந்துட்டு நீங்கள் 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தால் போதும். கண்டிப்பாக நீங்கள் என்ன வச்சுருக்கணும், வேறு லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். அதுக்கடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, அதுக்கு SSLC 10ஆம் வகுப்பு தகுதி போதுமானது. இதுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த அளவுக்கு இப்போ
எம்பிசி ஓபிசி பிடி பிசிஎம் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் 750 ரூபாய் நீங்கள் கட்டி நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டிரைவர் எம்டிஎஸ், அவங்களுக்கு எம்டிஎஸ் பண்ணுறாங்க டிரைவர் போஸ்டிங், இவங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னால் 500 ரூபாய் என்ன பண்ணணும், ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் கட்டணும். அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் அப்ளிகேண்ட் பிளாங்க்ஸ், இந்த உமன்ஸ் வருவாங்க, எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு டோட்டல் எக்ஸப்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் டிசேபிலிட்டி சூட்டபிள் ஃபார் தி போஸ்ட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே எங்கே போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி போஸ்டட் ஆஃப் எனி இன் தி யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி. புதுச்சேரியில் தான் என்ன பண்ணுவாங்க, போஸ்டிங் நம்மளுக்கு போடுவாங்க. ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காமன் ரிட்டன் எக்ஸாம் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வச்சுப்பாங்க டிகிரி ஸ்டாண்டர்டில். அதுக்கப்புறம் அதாவது டிகிரி கேட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்டில். இன்னொன்று ஹையர் செகண்டரி எஸ்எஸ்எல்சி கேட்டிருக்காங்கன்னா அந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி ரிட்டன் எக்ஸாம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் ஃபார் டிரைவருக்கு என்ன பண்ணுவாங்க, 8th முடிச்சிருக்காங்கன்னா அந்த லெவலில் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமினேஷன் இருக்கும். சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எந்த டைமிங்குள்ளே எவ்வளோ லெட்டர்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் இங்கிலீஷ் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ், இந்த மார்க்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. இதை ஒரு டைம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்னென்ன பண்ணணும், எவ்வளோ டைமிங்கில் நீங்கள் எவ்வளோ ப்ராசஸிங் முடிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே என்ன பண்ணியிருக்காங்க இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு டைம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் சென்டர்ஸ் எங்கே எக்ஸாமினேஷன்ஸ் இது பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். நம்ம அகாடமிலேயே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு தகுந்த மாதிரி கோச்சிங்ஸ் போயிட்டுருக்கு. டிஎன்பிசியாக இருக்கட்டும், பிஜி, எஸ்ஐ, டெட்டு நியமன தேர்வுக்கான அனைத்து வகுப்புகளும் போகுது, ரெகுலர்லேயும் போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸஸ்லேயும் போகுது. இது போக டெஸ்ட் பேஜும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.